முதன்மை குரு பேரருள் திரு மைக்கேல் ராய்செல்வம் அவர்களே, நமது சமூக சேவையினுடைய இயக்குனர், சிறைப்பணியினுடைய இயக்குனர் தந்தை டேவிட் அவர்களே, அவரோடு துணை புரிகின்ற சகோதரி லிசி, ஆசிரியர் ஆரோக்கியசாமி மற்றும் இங்கே உடனுழைக்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் நன்றி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அருள் சகோதரிகளே, தந்தை எட்வின் அவர்களே, முக்கியமாக சிறையில் இருக்கின்றவர்களின் உறவினர்களாக இந்த நாளில் இங்கே வந்திருக்கின்ற பாசமான என்னுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளோ முயற்சி எடுத்து தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். சில பேர் உங்கள் எல்லாருக்கும் என் இதயமார்ந்த அக்கறையை, நன்றியை, ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த நேரத்தில் ஆண்டவரின் பெயரால் நான் கோரிக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் என்பது கடவுள் மனிதனாக நமக்காக பிறந்ததை கொண்டாடுகின்ற விழா, முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் செய்தி, எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தி என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் அந்த மகிழ்ச்சியை சேலத்தினுடைய ஆயர் என்கிற முறையில் நானும், அருள் பணியாளர்களும், இந்த அருள் சகோதரிகளும், நல்ல மனமுடைய எல்லாரும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் கடவுள் மனிதர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்மஸ். அதிலும் குறிப்பாக கடவுள் கொண்டிருக்கிற அக்கறையை கடவுளில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில், இக்கட்டில் சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். சில பேர் இன்னொருவருடைய தவறுக்காக தாங்கள் பழி ஏற்றிருக்கலாம். சில பேர் உண்மையாகவே நேர்மையானவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கையின் செய்தி, ஆறுதலின் செய்தி நிச்சயமாக ஆண்டவரால் கிடைக்கும். எனவே துணிச்சலாக இருங்கள். கிறிஸ்மஸ் சமயத்தில் அன்றைக்கு சமணசுகள் மக்களுக்கு சொன்ன செய்தி, மீண்டும் மீண்டும் புனித யோசேப்புக்கு, சூசேப்பருக்கு சொன்ன செய்தி, மரியாளுக்கு சொன்ன செய்தி, இடையர்களுக்கு சொன்ன செய்தி, எல்லாருக்குமே சொல்லப்பட்ட முக்கியமான செய்தி, பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்ற செய்தி தான். அதே செய்தியைத்தான் பிரியமான நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நான் மீண்டும் மீண்டும் இந்த நாட்களில் பல பேருக்கு சொல்லுகின்றேன், கிறிஸ்மஸ் ஏழைகளின் விழா. நம்மெல்லாம் பெரிய பணக்காரங்க கிடையாது. கிறிஸ்மஸ் உழைப்பாளர்களின் விழா, கிறிஸ்மஸ் கைதிகளின் விழா, கிறிஸ்மஸ் அகதிகளின் விழா, கிறிஸ்மஸ் புலம்பெயர்ந்தவர்களின் விழா. ஒரு பக்கம் பார்த்தால் பேரரசன் ரோமையில் அவனுக்கு துணையாக ஒரு ஆளுநர் சிரியாவில்லை. ஆனால் அவர்களை தாண்டி சாதாரணர்களான யோசேப்பும் மரியாவும் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள்,
உலக மீட்பரை உலகுக்கு கொண்டு வருவதற்காக. இந்த செய்தி கரடுமுரடான, நாகரிகமற்ற, நம்பப்படாத அந்த இடையர்களுக்கு, ஆடு மேய்ப்பவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாம் ஆறுதல் அடைய வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கடவுள் வழிகாட்டுவார். கிறிஸ்மஸ் சமயத்தில் நிறையா லைட்லாம் போடுவாங்க. அந்த ஒளி, வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும், உங்கள் வாழ்வில் இருக்க வேண்டும். உங்கள் இருள் எல்லாம் மறைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நல்லதொரு எதிர்காலம் உங்கள் உறவினருக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் சிறைப்பணியில் ஆர்வத்தோடு உழைக்கின்ற தந்தை டேவிட் அவர்களுக்கும் அவருடைய உடன் உழைப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அருள் சகோதரிகளுக்கும் இந்த இல்லத்தினுடைய எல்லா உழைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து முடிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி.